அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ் 89. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கேரளா ஸ்டைல் மாஞ்சாலி பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் இப்போ மசாலா சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து அது கூடவே அரை பழம் எலுமிச்சை சாறையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. நான் இதை நல்லா பெரட்டிட்டு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கிடையில் நம்ம அரிசி எடுத்துக்கலாம். நான் இந்த மாவணியில் நான் 2 கப் அளவுக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே நான் ஊற விட்டுட்டேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போது அரை மணி நேரமாக நான் ஊற வச்சுருந்த அந்த கோழியெல்லாம் இப்போ லைட்டாக இதோட மசாலா எல்லாம் அந்த எண்ணெயில் படுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட்டுட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்குவேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரட்டி வச்சுருந்த ஏனத்துலேயும் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து ஊற்றிட்டு இப்போ அதை ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் முக்கால்வாசி வெந்துடும். இதில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதிலே நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டு அதிலே லைட்டாக கோழியை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு எண்ணத்தில். இந்த எண்ணெயிலே இப்போ அடுத்தடுத்த மசாலா சேர்த்து இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதே எண்ணெயிலேயே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். வெங்காயம் லைட்டாக கலர் மாறி அந்த கிளாஸ் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 4 பழுத்த தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுவும் கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே கோழியில் மிளகாத்தூள் போட்டு நம்ம பெரட்டி அந்த தண்ணியை வேற எடுத்து வச்சு இதில் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்குவோம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூளையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கோழி தண்ணி, அதையும் இது கூட சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா தளபலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறை புழிஞ்சிட்டு இப்போ கோழியும் சேர்த்துடலாம். கோழியும் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து மேங்கொண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா கிரேவி நல்லா திக்னஸாக உங்களுக்கு கிடைக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? பார்க்க மட்டும் இல்லை, அந்த ஸ்மெல்லே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த கிரேவியை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது வேறு ஏனத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட்டு இப்போது 4 பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக அந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே வச்சிடலாம். இது ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நான் 3 சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே பொடியாக கட் பண்ண பூண்டு அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நான் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம எவ்வளோ அரிசி நம்ம எடுத்துருக்கோமோ அதுக்கு அப்படியே டபுள் மடங்காக எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசினா நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே
நான் அதிகப்படுத்திக்கிட்டேன். 1 டம்ளருக்கு 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்கிற மாரி அதிகப்படுத்திட்டு, இப்போ உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுவோம். நல்லா தண்ணி வந்து தளபலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோன்னா, இந்த மாதிரி ஈவனா தண்ணியும் அரிசியும் வந்துரும். இந்த ஸ்டேஜில அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு, ஒரு 3 கேரட்டை வந்து நல்லா வந்து சீவி வச்சுருக்கேன். அது கூடவே சேர்த்து இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணிக்கு எப்படி தம் போடுவோமோ, அந்த மாதிரி நான் வந்து அடியில் தோசைக்கல் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுக்க போகிறேன். இப்போவே முக்கால்வாசி பதத்துக்கு உங்களுக்கு வெந்திருக்கும். தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அடி பிடிக்காமல் நல்லா பொல பொலண்டு உங்களுக்கு ரைஸ் கிடச்சிரும். இந்த ரைஸு தான் எனக்கு அந்த கிரேவியை விட எனக்கு இந்த ரைஸு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நல்ல ஃப்ளேவருக்காக நான் வந்து ரம்பை இலையும் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷன் தான். அவ்வளோதான், எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயமும் கொஞ்சோண்டு மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு மேலே அப்படியே வந்து நீங்கள் ரைஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து அப்படியே மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் சைடில் கிரேவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இது கூடவே வந்து நான் ரைத்தாவும் செஞ்சுருக்கேன். ரைத்தாவையும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட் டேஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடியில் கிரேவியை வச்சுட்டு மேலே வந்து ரைஸை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பர்வாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே ஒரே மாதிரி பிரியாணி இல்லாமல் இந்த கேரளா ஸ்டைல் பிரியாணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற ரெசிபீஸும் கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.